கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். 1 யோவான் 5, 14, 15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஜெபத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக ஜெபத்திலே நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அநேகர் சொல்லுகிறார்கள், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், நான் ஜெபித்து அவருக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய தேவைகளை நான் சொல்லிதான் அவருக்கு தெரிய வேண்டுமா? அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறாரே. அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். மேலும் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். எதெல்லாம் அவர் எப்படி முன்குறித்து எப்படி நடக்க வேண்டும் வைத்திருக்கிறாரோ அப்படித்தான் நடக்க போகுது. எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய முன்குறிப்பின்படி தான் நடக்க போகிறது. அவருடைய திட்டத்தின்படி தான் நடக்க போகிறது. அவர் மாறாதவர். ஆகவே எல்லாத்தையும் அறிந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவர், எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர், எல்லாத்தையும் முன்குறித்திருக்கிறவர், மாறாதவர். இப்படி இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் ஜெபம் பண்ணி ஒன்றையும் மாற்றப் போவதில்லை. நான் ஜெபம் பண்றதுனால ஒன்றை அவர் செய்ய போறதில்லை. அவர் நினைச்சதுனால செய்ய போறார். நான் கேட்டதுனால செய்ய போறதில்லை. அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதுனால செய்ய போகிறார் என்று. அப்படியானால் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் பதில் அளித்து வருகிறோம். முதல்ல சொன்னேன், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், நாம் கேட்காவிட்டால் தேவன் பூமியிலே நாம் கேட்காமல், மனிதன் ஒருவன் கேட்காமல் தேவன் பூமியிலே ஒன்றையும் நடப்பிப்பதில்லை. அதான் முதலாவது காரணம். ஏனென்றால் இப்படிதான் பூமியில காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து அப்படி வைத்து விட்டார். இப்படிதான் எல்லா காரியங்களும் நடக்க வேண்டும் என்று. பூமியில ஏதாவது நடக்கணும்னா மனுஷன் தான் இன்சார்ஜ். அவனுக்கிட்ட கொடுத்துட்டேன் பூமியை. அவன் கேட்டாதான் இனிமேல் நானே தலையிட போறேன். நானே என்னை விலக்கி கொள்ளுகிறேன் பூமியிலிருந்து. மனுஷன்கிட்ட பூர்ணமா அதை கொடுக்கிறேன். அவன் கேட்டால்தான் நான் செய்யற அளவுக்கு நானே அந்த பூமியில தலையிடுவதில்லை. அவன் கேட்கும் போதுதான் நான் செய்வேன் என்று சொல்லி, அப்படி தேவன் அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து மனுஷனுக்கு அன்பை வெளிப்படுத்தி பூமியை அவன் கையில கொடுத்து நீ அதை ஆண்டு கொள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் குறித்து பேசணும். ஜெபத்தை குறித்து நான் பேசும்போது, ஜெபத்தை செய்யும் போது உள்ளத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து, மரியாதை என்ன என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்துட்டு ஜெபம் பண்ணாலே ஜெபம் சரியான ஜெபமா இருக்கும். இரண்டாவது, ஜெபம் பண்ணும்போது நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய ஜெபம் ஏன் அவசியம்? அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் செய்ய முடியும், அவர் எல்லாம் முன்குறிச்சிட்டார். இருந்தா கூட நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், ஜெபம் என்கிறது ஏதோ அதைத்தாரு இதைத்தாருன்னு கேட்கறது இல்லை. தேவனோடு கைகோர்த்து செயல்படுவது. பிரேயர் இஸ் ஒர்க்கிங் வித் காட். தேவனுடைய திட்டங்களை, நோக்கங்களை நிறைவேற்றுவதிலே நாம் தேவனோடு கூட சேர்ந்து கைகோர்த்து செயல்படுவது தான் ஜெபம். இதை குறித்து பேசணும். மூன்றாவது, ஜெபத்தின் மூலமாக இந்த பூமியில நாம் ஆண்டு கொள்வோம் என்று சொன்னாரே, ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னாரே, அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் நாம் செலுத்துகிறோம். ஜெபம் என்கிறது ஆளுகை அதிகாரத்தை செலுத்துகிற நேரம். எது எப்படி இருக்கணும், என்ன நடக்கணும் என்று நாம் தீர்மானித்து அதை செயல்படுத்துகிறோம். நம்முடைய ஆளுகை அதிகாரத்தை நாம் செயல்படுத்துகிறோம் என்று சொன்னேன். நான்காவது காரியத்தை பார்த்து வருகிறோம். அதை இன்றைக்கு தொடரப் போகிறேன். அதாவது, prayer brings God's purposes and plans to pass in our lives. தேவனுடைய சித்தமும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும்படியாக ஜெபம் அதை நிறைவேறும்படியாக செய்கிறது. ஆகவேதான் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க. தேவனுடைய சித்தம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது கிடையாது. இது ரொம்ப முக்கியமாய் புரிந்து கொள்ள ஒரு காரியம். அநேகர் நினைக்கிறார்கள், அவருக்கு சித்தமானால் அது நடக்கட்டும். நடக்காது. ஏனென்றால் தேவனுடைய சித்தம் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது இல்லை. தேவனுடைய சித்தத்தை ஒரு மனுஷன் அறிந்து அதை கேட்டு அது தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று அவன் ஜெபிக்க வேண்டும். அதனால தான் இயேசு அந்த ஜெபத்திலே, அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே சொல்லுகிறார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் அங்கே என்னவோ, நீர் என்னத்தை நினைத்து வைத்திருக்கிறீரோ, என்னத்தை திட்டமிட்டு வைத்திருக்கிறீரோ, உம்முடைய நோக்கங்கள் என்னவோ, அந்த நோக்கங்களும் திட்டங்களும் தீர்மானங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக என்று மனுஷனை ஜெபிக்க சொல்றார். அது நிறைவேற்று போட்டுமே, அவர் தான் திட்டமிட்டுட்டாரு, அவர் தான் எண்ணி வச்சுட்டாரு.
அது நடக்கட்டுமே சொன்னா அப்படி அவர் செய்யறது இல்ல. அவர் சொல்றார், நான் திட்டமிட்டு இருக்கிறேன், உனக்கு வேண்டுமா? யார் சித்தம் கொண்டிருக்கிறேன், உனக்கு தேவையா? நீ சித்தம் கொள்கிறாயா? உன்னுடைய சித்தத்தை என்னுடைய சித்தத்தோடு இணைக்கிறாயா? என்னுடைய சித்தத்தை உன்னுடைய சித்தம் ஆக்கி கொள்கிறாயா? ஆக்கி கொண்டு அதை ஜெபிக்கிறாயா? அதை ஜெபிக்கும் போது என்னுடைய சித்தமும் நோக்கம் தீர்மானம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பிக்கும். தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணித்தால் மட்டும் போதாது, அது நிறைவேற வேண்டும் என்ற ஒரே தாகத்தோடு தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக அந்த சித்தம் நிறைவேறும்படியாய் நாம் கேட்க வேண்டும். அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் கேட்க வேண்டும். அவர் சித்தம் கொண்டிருக்கிறார், ஆனால் நாம் சித்தம் கொள்ள வேண்டும். அவர் செய்வேன் சொல்லி இருக்கிறார், ஆனால் நாம் செய்யும் என்று கேட்க வேண்டும். இதுதான் ஜெபம். அதற்காக தான் நாம் ஜெபிக்கிறோம் என்று உங்களிடத்திலே நான் சொன்னேன். அதுக்கு தான் இங்க வசனம் சொல்லுகிறது, யோவான் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். ஜெபமே தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தின்படி கேட்கிறதான். சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசித்தீர்கள் என்றால் 15ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே யோவான் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார். ஏன் என்று சொன்னால் அங்கே நிருபங்கள் எப்படி சொல்லுகிறார், எதையாவது சித்தத்தின்படி கேட்டால் என்று சொல்லுகிறார். இங்கே கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுகிறார். அவரே தான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் சித்தத்தின்படி கேட்பதென்றால் எப்படி சித்தம், எங்க இருக்குது சித்தம், எப்படி சித்தத்தை அறிந்து கொள்ளலாம்? வார்த்தையில தான் இருக்குது. இந்த வார்த்தை தேவனுடைய சித்தத்தை குறித்த வெளிப்பாடா இருக்கிறது. வேதத்தை எப்படி வாசிக்கிறீங்க? தேவனுடைய வாஞ்சை என்ன, நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் வேதத்தை வாசிக்கிறோம். நம்மை குறித்து தேவன் என்ன திட்டமிட்டிருக்கிறார், நமக்கு என்ன வச்சிருக்கிறார், நமக்கு என்ன தீர்மானித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வாசிக்கிறோம். அப்படி நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். அதாவது வார்த்தை உள்ள இருக்குமானால் தேவனுடைய சித்தம் உள்ளே இறங்கிவிடும். அந்த நிலையில கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து வைத்துக் கொண்டு அப்புறம் ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். சென்ற வாரத்திலே ஒரு 2 வசனத்தை வாசித்தேன், அதை வாசித்து காண்பித்து விட்டு தொடருவோம். உபாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம். இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறத வலியுறுத்த விரும்புகிறேன். அப்புறம் சில காரியங்களை இன்றைக்கு மேலும் நான் கொண்டு வர விரும்புகிறேன். நாவை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டும். 19ஆம் வசனம், உபாகமம் 30:19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. பாருங்க சொல்றாரு, வச்சிருக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி. எக்ஸாமுக்கு போனா இந்த காலத்துல மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு 4 பதில கொடுக்குறாங்க. அதுல 1 டிக் பண்ணணும். இவர் சொல்றாரு, நான் 2 கொடுத்துருக்கேன் சாய்ஸ். இந்த 2 சாய்ஸ்ல எதை டிக் பண்றதுன்னு இதை டிக் பண்ணுன்னு வேற காமிக்கிறேன் வாத்தியார் பக்கத்துல நின்றுக்கிட்டு. பரீட்சையில பேப்பரை வேற கொடுத்துட்டு இங்க டிக் பண்ணுன்னு சொன்னா அப்புறம் அதுல ஃபெயில் ஆகிறதுக்கு சுத்த முட்டாளா இருக்கணும். அவர் சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னால வைத்து இருக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள், இங்க டிக் பண்ணுப்பா, இது உனக்கு நல்லது, நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி இதை தெரிந்து கொள். இதுதான் ஆன்சர், இதுதான் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு பதில், இதை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆகவே வாழ்க்கையில தோல்வி உறுகிறது என்பது நம்முடைய முட்டாள்தனத்தினால் அப்படி செய்கிறோம், நம்முடைய அறியாமையினால் அப்படி செய்கிறோம் ஒழிய கர்த்தர் நமக்கு வழி காட்டாதனால செய்கிறது இல்ல, கர்த்தர் தயவு பண்ணாதனால அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். ஜீவன் என்கிற வார்த்தைக்குள்ளே நிறைய அடங்கி இருக்கிறது. என்ன அடங்கி இருக்கிறது? கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற அத்தனையும் அதில் அடங்கி இருக்கிறது. ஆகவேதான் நித்திய ஜீவனை இயேசு தர வந்தார் என்று வேதவசனம் போதிக்கிறது. ஜீவனை தெரிந்து கொள். இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம். அவர் மூலமாய் உண்டாகிற அனைத்தையும் தெரிந்து கொள்கிறோம். ஜீவனை தெரிந்து கொள். அதான் இயேசு ஏற்றுக்கொள்கிறது முக்கியம். பாருங்க,
இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை விட்டுடலாம், அப்படி கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஜீவனை தெரிந்து கொள்கிறீர்கள், சுகத்தை தெரிந்து கொள்கிறீர்கள், வெற்றியை தெரிந்து கொள்கிறீர்கள், செழிப்பை தெரிந்து கொள்கிறீர்கள், தெய்வீக பாதுகாப்பை தெரிந்து கொள்கிறீர்கள், தேவ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறீர்கள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறீர்கள், நன்மையான யாவற்றையும் தெரிந்து கொள்கிறீர்கள். அதான் சொல்லியிருக்கு, ஜீவனை தெரிந்து கொள்ளு. நீதிமொழிகளுக்கு திருப்பவும் 18ஆம் அதிகாரம் எப்படி தெரிந்து கொள்கிறது என்று அங்கே வாசிக்கிறோம் நாம். நீதிமொழிகள் 18:21 தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் நினைவுபடுத்த வேண்டியதா இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எல்லாரும் சொல்லுவோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாவின் அதிகாரத்தில் இருக்கும்னா நாவு தான் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாவு அந்த டைரக்ஷன்ல யூஸ் பண்ண வேண்டும். நாம் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்படின்னு சொன்னா, அதன் பிரியப்படுகிறவர்கள் சொன்னா இந்த நாவு எப்படி வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தை நேசிக்கிறவர்கள், அதில் பிரியப்படுகிறவர்கள். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் கண்டபடி பேசுறது. என்ன சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாசிட்டிவ் கன்ஃபெஷன் சொல்றாங்க, ஃபெய்த் கன்ஃபெஷன் சொல்றாங்க. இதுல எல்லாம் என்ன இருக்குதாக்கும்? நாவில் பிரியப்படுகிறவர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் இந்த நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறதில்லை, இந்த நாவினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வதில்லை, அதனுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்வதில்லை. அதில் பிரியப்படாதனால அதன் கனி அவர்கள் புசிக்கிறது கிடையாது. நாவு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. சரி, இன்றைக்கு இன்னும் சில காரியங்களுக்கு உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 10ஆம் அதிகாரம். ஏன் நாவு இவ்வளவு பெரிய வெற்றியின் ஒரு திறவுகோலாய் நமக்கு இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஜெபத்திலே வாயை திறக்க வேண்டும், நாவிலே சில காரியங்களை உச்சரிக்க வேண்டும், பேச வேண்டும். ஜெபம் என்கிறது ஏதோ பிச்சை கேட்கிற நேரம் அல்ல. ஜெபம் என்கிறது ஜீவனை தெரிந்து கொள்ளுகிற நேரம், சுதந்திரித்துக் கொள்ளுகிற நேரம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லப்பட்டிருக்கிறவர்களை எடுத்துக் கொள்ளுகிற நேரம், தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக நம்முடைய உள்ளங்களை திறக்கிற நேரம், தேவனுக்கு அனுமதி கொடுக்கிற நேரம் அது. ஆகவேதான் ஜெபத்திலே நாவை எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமானுடைய வாய் ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமான் என்று சொன்னால் யார்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள். நீதிமான்னா யாரோ ஸ்பெஷல் ஆள் கிடையாது, ஏதோ விசேஷமா ஆவிக்குரியவர்களா இருக்கவங்க கிடையாது. நீதிமான் என்று சொன்னால் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீதிமானா இருக்கிறார்கள். அவர்களுடைய வாய் எப்படி இருக்குதான்? ஜீவ ஊற்றாக இருக்க வேண்டும். வாயை திறந்து ஜீவனை தெரிந்து கொண்டு ஜீவனை உச்சரித்து ஜீவனை பேசும்போது அது ஜீவனை பிறப்பிக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஜீவ ஊற்றை போல உங்களுடைய நாவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வைக்கலாம். தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய தீர்மானத்தை அறிந்து கொண்டு, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு தோல்வி இல்லை, வெற்றி உண்டு என்று சொல்றோம் பாருங்க, அதுதான் அந்த நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறது. அதுதான் ஜீவ ஊற்றை பிறப்பிக்கிறது. உள்ளத்திலே உடனே சமாதானமும் தைரியமும் விசுவாசம் ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. அதை சொன்ன மாத்திரத்திலே ஏதோ ஒன்று நடக்கிறது உள்ள. அருமையானவர்களே, ஜெபம் என்கிறது வாயை சரியாக பயன்படுத்துகிற நேரம். கண்டதையும் பேசுறது அல்ல, ஏதோ புலம்புறது கிடையாது, ஏதோ லபதபன் அடிச்சுக்கிறது கிடையாது. ஜெபம் என்கிறது இந்த நாவின் அதிகாரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தி காரியங்களை உச்சரித்து நம்முடைய வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேவனுடைய சித்தத்தை அவருடைய நோக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்பாக அது வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 15ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 4ஆம் வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு. நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவுன்னா என்ன? நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துகிற நாவு, ஆரோக்கியமான காரியங்களை சொல்லுகிற நாவு. ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆவியை நொறுக்கி விடுகிறதா. நாவு சரியா பேசலன்னு சொன்னா உள்ளத்துல தைரியம் போயிடுது, விசுவாசம் போயிடுது, தோல்வி உள்ளத்துல போய் உட்கார்ந்து விடுகிறது, சந்தேகம் கிளம்புகிறது, எல்லாம் நாவில தான் கிளம்புது பாருங்க. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆதி மனுஷன் அதிலிருந்து புசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இப்பவும் ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார். இந்த நாவு
நல்ல காரியங்களை தெரிந்து கொண்டு அதை பேசும்போது இந்த நாவு ஜீவ விருட்சம் போல இருக்கிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 13:2. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். எப்படி புசிப்பான் நன்மையை? வாயின் பலனால் புசிப்பான். நன்மை எனக்கு நடக்கலையே, கர்த்தர் ஏன் எனக்கு நல்லது செய்யல, எனக்கு நன்மை ஏன் நடக்க மாட்டேங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நன்மை வேணும்னா நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்லதை பேச வேண்டும். சுகம் வேணும் என்றால் சுகத்தை பேச வேணும். வியாதியே பேசிட்டு இருந்து சுகத்தை பெற முடியாது. வியாதி இருக்கலாம், ஆனால் வியாதியை பேசிக் கொண்டிருக்கூடாது. வியாதி இருக்கிறவர்கள் என்னத்தை பேசணும்? சுகத்தை உச்சரிக்க வேண்டும். என்ன சுகத்தை உச்சரிக்க வேண்டும்? அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர், அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிறவர், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர். வாயை திறந்து மரணத்தையே பேசிக் கொண்டிருக்க கூடாது, சாவையே பேசிக் கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரே நான் ஆயத்தம் வர்றதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. அப்ப ஆயத்தம்னா இதை பேசி 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 ஆண்டவர் சொல்ல நீ ஆயத்தம் இல்லை, நீ அங்கேயே இருங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் இரு, நீ அங்கே எவ்வளவு நாள் அங்க இருக்கிறியோ அவ்வளவு நல்லது, உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது, என்னுடைய ஊழியத்துக்கு நல்லது, என்னுடைய காரியங்களுக்கு நோக்கங்களுக்கு நல்லது. என்ன அவசரம்? அங்கேயே இருக்கிறார் ஆண்டவர். ஆகவே வாயை திறந்து என்ன பேச வேண்டும்? ஜீவனை பேச வேண்டும். வாயின் பலனால் நன்மையை புசிக்கிறோம். நன்மை நடக்க வேண்டுமானால், நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், நம்முடைய வேலை குறித்தும் தொழிலை குறித்தும் காசு இல்லாதது குறித்தும் தரித்திரத்தை குறித்தும் நம்முடைய இல்லாமை குறித்தும் இயலாமை குறித்தும் பலவீனத்தை குறித்தும் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் அதைத்தான் அது பிறப்பிக்கிறது. வாயை திறந்து ஜீவனை பேசுகிறது என்று சொன்னால் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பேச வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், உச்சரிக்க வேண்டும். வாயை திறந்து ஜெபத்திலே தோல்வியை பேசக்கூடாது, ஜெபத்திலே வெற்றியை பேச வேண்டும், அதை உச்சரிக்க வேண்டும். பாருங்க எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி. 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். எப்படிப்பட்ட வார்த்தை? தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை. பாருங்க, நாவுல வாயில அவருடைய வார்த்தையை போடும்போது அதுல வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. எவ்வளவு முக்கியம் பாருங்க. இதை சாதாரணமா நினைச்சிடுறாங்க. இதுல விருப்பப்படுறது இல்லை நிறைய பேர். இதை ஏளனமா பேசுகிறார்கள். நாவை திறந்து சரியான காரியங்களை பேச வேண்டும் என்று போதிக்கும் போது இது என்ன புது போதனையா இருக்குதுன்னு சொல்றாங்க. வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. எப்படி வல்லமை வரப்போகுது? எப்படி ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள், செழிப்பு, ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், வெற்றி, இதெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது? தேவனுடைய வல்லமை உள்ள ஜீவனுள்ள வார்த்தையை, ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளும் போது அதில் ஜீவன் இருக்கிறது. வார்த்தையிலே தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார். ஒரு முறை இயேசு கேட்டார், நீங்களும் போறீங்களான்னு சீஷர்களை. எல்லாம் போறாங்க. ஒரு கடினமான உபதேசம், இவரை நம்ம பின்பற்ற முடியாதுன்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இயேசு சொல்ல, நீங்களும் கிளம்புறீங்களா யான்னு சீஷரை சொல்றான். பேதுரு, நாங்கள் எங்கே செல்வோம்? உம்மிடத்தில் ஜீவ வார்த்தைகள் உண்டே. சொல்லுகிறான், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. இந்த வார்த்தையை கேட்க கேட்க எங்களுக்கு ஜீவன் உண்டாகுது, இதை பேச பேச எங்களுக்கு ஜீவன் உண்டாகுது, ஜீவ வார்த்தை உண்டே என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள், திருப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:20, 19 வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, பேதுரு யோவானை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறையில் போட்டார்கள். சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று எதை பேசுங்கள்? இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாம் கவனிங்க, இந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். வேத வசனம் ஜீவ வார்த்தை. வேத வசனத்தை வேற எந்த ஜீவனுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், ஜீவனுக்கு எதிரான காரியங்களை வேத வாசனத்தில் பார்க்க முடியாது. நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி, அநேகர் இன்றைக்கு தரித்திரத்தில் இருப்பது அல்லது தோல்வியில வாழ்வது எதனால? தேவனுடைய வார்த்தையினாலதான் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை தவறாக எடுத்துக்கொண்டார்கள். ஏதோ ஒரு வசனத்தை பிடித்துக் கொள்றது, அதனால தோல்வியை எடுத்துக்கொள்வது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பாட்டு பாடின ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி, உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு தான் சொல்லுவாரு. வெற்றி உள்ள ஊழியக்காரனே என்ன சொல்ல போறாரு? ஆகவே வெற்றி முக்கியம் இல்லை. என்ன அறிவியன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. பைபிள்ல எதையாவது ஒண்ணு வாசிக்க வேண்டியது வசனம் தான். அது கரெக்ட் சொல்லி இருக்குது. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் தான் சொல்லி இருக்குது, இல்லைன்னு சொல்லல.
ஆனால் வெற்றி வேணான்னு சொல்லல. இன்னொரு இடத்துல பார்த்தா, கம்பேர் பண்ணி பார்த்தா அங்க சொல்லுது, உண்மையும் உத்தமமா இருந்தா இந்த வார்த்தையில வாயில வைத்தா, அது இருதயத்தில் வைத்து தியானித்தால், அதன்படி செய்தால் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமான நடந்து கொள்வாய், யூ வில் ஹேவ் சக்சஸ் என்று அங்க சொல்லி இருக்குது. எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் ஒத்து பார்த்து சரியான அர்த்தத்தை எடுக்க வேண்டும். எடுக்கும் போதுதான் ஜீவன் வருகிறது. சில பேர் சொல்றாங்க, அங்கேயும் வார்த்தை தானங்க பிரசங்கம் பண்றாங்க, அங்கேயும் பைபிள தாங்க பிரசங்கம் பண்றாங்க, அவங்க மட்டும் வேற என்னத்தையா பிரசங்கம் பண்றாங்களா? பைபிள பிரசங்கம் பண்ண போதாது, பைபிள்ல இருந்து என்னத்தை பிரசங்கம் பண்றாங்க? இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க சிலர். சும்மா பைபிளை திறந்து பிரசங்கம் பண்றதுனால பைபிள்ல இருந்து பிரசங்கம் பண்றாங்கன்னு நினைக்க கூடாது. எல்லா பிரசங்கமும் ஒண்ணு அல்ல. நான் சொல்லுகிறேன், எனக்கு இது ரொம்ப காலத்துக்கு முன்னால புரிய ஆரம்பித்தது. எல்லா பிரசங்கமும் ஒரே விதமான எஃபெக்ட் எனக்குள்ள உண்டு பண்ணுகிறது இல்லையே, ஒரே விதமான ஒரு பாதிப்பை என்னிடத்துல உண்டு பண்ணுகிறது இல்லை. சில பிரசங்கங்களை கேட்டா அப்படியே டவுன் ஆயிடும் ஆளு. பிரசங்கத்தை கேட்ட உடனே மரணம் உள்ள செட் ஆயிடுது. அப்படியே பிரசங்கத்தை கேட்ட உடனேயே உள்ள தோல்வியும் விரக்தியும் எல்லாம் வந்து உட்கார்ந்துருது பாருங்க உள்ள. ஏன்னா அவங்க சொல்றாங்களே, உண்மையும் உத்தமம் உண்மையா இருந்தா போதும், கர்த்தருக்கு முன்னால வெற்றியா இருக்க வேண்டியதில்லை. எவ்வளவு பெரிய அறிவினை கூப்பிட்டு ஜனங்களுக்கு சாப்பாட்டை போட்டு பெரிய ஹோட்டல்ல மீட்டிங் வச்சு பாட்டு பாடி நீ வெற்றி பெற வேண்டியதில்லை. நீ என்னத்துக்கு வந்திருக்கு? நான் கர்த்தரை உண்மையை உத்தமமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீ தோல்வியோடயே வாழ்ந்துகிட்டு, ஏன்னா கடைசி நாள்ல உன்னை என்ன கேட்பாரு? நீ வெற்றிகரமா வாழ்ந்தியான்னு கேட்க மாட்டாரு, நீ உண்மையா உத்தமமா இருந்தியான்னு. அருமையானவர்களே, அது அறிவீனம். நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு சின்ன ஒரு சரியான விதத்துல வேதத்தை நாம் எடுத்துக்கொள்றோமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், ரொம்ப சிம்பிள் டெஸ்ட். அது சரியா புரிந்துகிட்டோமா, சரியா புரிந்து கொள்ளலையா? ஒரு பிரசங்கம் தப்பா பொய்யா? ஒரு பிரசங்கம் கரெக்டா இல்ல தப்பா? அது என்னை கட்டுகிறதா, என்னை அழிக்கிற பிரசங்கமா? இது எனக்கு நல்லதா கெட்டதான்றத ஒரு ஆள் பைபிளை திறந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க சிம்பிளா சொல்லலாம். ஒரு சிம்பிள் டெஸ்ட் சொல்லி தரேன். அந்த பிரசங்கம் உங்களை பக்தி விருத்திக்காக்கி உங்களை தைரியத்தையும் விசுவாசத்தையும் பெருக பண்ணினால், வாழ்வழிக்கிற வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருந்தால், பாசிட்டிவா இருந்தால் அது சரி, நெகட்டிவா இருந்தால் அது தவறு, தப்பா எடுத்துக்கொண்டாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு சொல்ல டக்குன்னு சொல்ல தெரியும், இது தப்பா ரைட்டானு. கரெக்டா அவர் சொன்ன உடனே எனக்கு தெரியும். பாட்டு பாடிட்டே இருந்தா நல்லா தான் பாடினாரு. டக்குன்னு இதை பேசின உடனே இயேசுவே இந்த வாயை கட்டுன்னு. என்ன பண்றது? பாவம் ஜனங்கள்லாம் நல்லா கத்திர ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஒரு விதையை அப்படி உள்ள போட்டு டப்புன்னு போட்டுறது. போட்ட உடனே இவனுக்கு ஒரு திருப்தி. கேட்கிறவனுக்கு பாருங்க, நான் உண்மை உள்ள உத்தமமான ஊழியக்காரன், நான் வெற்றி இல்லை. அவர் பாருங்க, அவர் வெற்றியா இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, அவர் செழிப்புன்றாரு, இதுன்றாரு அதுன்றார். நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமே இல்லை. நான் உண்மையான ஊழியர். அவன் ரொம்ப பெருமையோட வீட்டுக்கு போறான். போகும்போதே தோல்வியை தழுவி கொண்டு போறான், தோல்வியை எடுத்துக்கிட்டு போறான், தோல்வியை மனதில் வச்சுக்கிட்டு போறான், அதோடய வாழுகிறான், அதையே பேசுகிறான், அதையே நம்புகிறான், தினந்தோறும் வாழ்க்கையில தோல்வியை தான் சந்திக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் பாருங்க. ஜனங்களை கொண்டு உட்கார வச்சு பாட்டு பாடி அவங்களுக்கு விஷத்தை ஏத்துறது. இருக்கீங்களா? நான் சொல்லுங்க, ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க? அங்கேயும் பைபிள தானே பிரதர் பிரசங்கம் பண்றாங்க. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க. பைபிள தான் எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா பைபிள்ல இருந்து ஜீவனை போதிக்கிறார்களா, மரணத்தை போதிக்கிறார்களா? உங்களை கட்டி எழுப்புகிறதா, விசுவாசத்தை பெருக்குகிறதா, தைரியத்தை உண்டாக்குகிறதா, முன்னேறி செல்ல வைக்கிறதா, பிரச்சனையை மேற்கொள்ள செய்ய வைக்கிறதா, அல்லது தோல்வியை உங்களுக்கு பிரசங்கித்து தோல்வி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பிரசங்கம் தேவையா? அருமையானவர்களே, அதுக்கு ஒரு கட்டடமும் தேவையில்லை, ஒரு பிரசங்கானும் தேவையில்லை, இதுக்கு ஒரு படிப்பு தேவையில்லை, ஒரு அறிவு தேவையில்லை, இதுக்கு ஒரு பைபிளும் தேவையில்லை. பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து தப்பாய் திரிச்சு சொல்லும் போது அது நாசமாக்குகிற ஒரு காரியமாய் ஆகிவிடுகிறது. பைபிள் தூக்கு கயிறு மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. போட்டு தங்களையே தூக்கில் போட்டு தொங்கிக் கொள்கிறார்கள். நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் சொல்லியிருக்கேன் இல்லையா, போகிறேன். இது அநேக பேருக்கு ஃபேவரட் வெர்ஸ். நாம் என்னத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம்? நான் ஒன்னும் கொண்டு போக போறது இல்லை. இதே தான் பேசிட்டு இருக்குது வாழ்நாள் போல. காலையில போனீங்கன்னா நாம் என்னத்தை பிரதர் எடுத்துட்டு, ஆமாம் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், கூட இவர் அல்லேலியா போடுறவர். அவரு இந்த கும்பலோடைய சேராதீங்க. நான் சொல்றேன், நன்றாய் இருக்க வேண்டும் என்றால், நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பேச்ச வெறுங்கள். இது கேட்டவுடனே பட்டுன்னு தெரியணும் உள்ளத்துல. சரியில்லை, இது நமக்கு ஆகாது, இது நமக்கு ஒத்து வராது, இந்த வார்த்தைகளை நான் புறக்கணிக்கிறேன், தள்ளுகிறேன், இது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வெற்றி என்னது என்னுடையது, தோல்வி என்னுடையது அல்ல. ஏதோ அப்படியே
பக்தியில் அப்படியே பாட்டை பாடி அப்படியே தேவ ஆவியானவர் அசைவாடின டக்குன்னு இதை தூக்கி போட்டக்கூடாது. என்னதான் அசைவாடினாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்குதான்னு பார்க்கணும். இல்ல பிரதர் அப்படியே ஆவியில இருக்கும்போது சொன்னார் பிரதர். சில நாள் ஆவியில தான் இருப்பார், கொஞ்ச நேரம் அப்படி ஆவியில இருந்து வெளியே வர்றாரு, அவரும் அறிவீனத்தை பேசுகிறார். ஆகவே அதெல்லாம் நம்பாதீங்க. வசனத்தின்படி பேசாவிட்டால் சரி கிடையாது, சரியான விதத்தில் சொல்லாவிட்டால் சரி கிடையாது. பாசிட்டிவா இருந்தா சரி, நெகட்டிவா இருந்தா சரியே கிடையாது. இல்ல பிரதர் இங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது பிரதர். இல்ல பிரதர், எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் சேர்த்தா கரண்ட் கரெக்டா வரும். அப்படிதான் வேதம். இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்து சரியாக பேச வேண்டும். இதை தூக்கு கயிறு மாதிரி பயன்படுத்தி நம்மளே இதுல போட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. இது ஜீவனை அளிக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் வேற எதுக்கும் கொடுக்கப்படல. உங்களை கொல்ல கொடுக்கப்படல, உங்களை அழிக்க கொடுக்கப்படவில்லை, உங்களை தோல்விக்குள்ள நடத்த கொடுக்கப்படவில்லை. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு தடவை இந்த வார்த்தை பேசும்போதும் ஜீவனை அளிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய தோல்வியோ விரக்தியோ மற்ற காரியங்களை அளிக்கிறதுக்கு அல்ல. ஆகவே அதை கொடுக்குதான் பாருங்க. முதல்ல திருப்போம் 30ஆம் அதிகாரம், மறுபடியும் உபாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 19ஆம் வசனத்தை வாசித்தோம். அதுக்கு மேல உள்ள சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 19ஆம் வசனத்துல பார்த்தோம் இல்லையா, ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் முன்னால இருக்குதான். பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன். மறுபடியும் அதே தான் சொல்றாரு பாருங்க. ஜீவனையும் நன்மையும். ஜீவனும் நான் சொன்னா ஜீவன்ல நல்ல காரியங்கள் அடங்கி இருக்குன்னு சொன்னேன், அதனால தான் இதை வாசிக்கிறேன். ஏன்னா ஜீவன்னா நன்மையான சகல ஈவுகள், அதுதான் ஜீவன். ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும். மரணம்னா என்ன? மரணம்னா சும்மா சாவுன்னு அர்த்தம் அல்ல. மரணம்னா சாவு அதுல ஒண்ணுதான். ஆனால் மரணம் என்றால் எல்லா தீமைகளையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. மரணம் என்பது சாவுங்கிறது தீமைகளின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஜீவன் என்கிறது நன்மையின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக இருக்கிறது. அப்ப எப்படி சொல்லலாம்? நன்மையும் தீமையும் ஒரு கும்பாக வைத்திருக்கிறேன். எது தீமை? நான் சொல்றேன் எது தீமைன்னு. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனா இருந்தா போதும், வெற்றி வேண்டியதில்லை என்று சொல்லுகிறது தீமை. இருக்கீங்களா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனா இருக்கிறது தீமை அல்ல. உண்மையும் உத்தம ஊழியக்காரனா இருந்தா போதும், வெற்றியுள்ள ஊழியக்காரனா இருக்க வேண்டியது இல்லை என்று சொல்வது தீமை. தெரிந்து கொள்ளக்கூடாது. ஜீவனையும் நன்மையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் தீமையும் இன்று முன்னே உனக்கு முன்னே வைத்தேன் என்று சொல்லுகிறார். சரி, ஜீவன்ல நன்மை இருக்குது, மரணத்தில் தீமை இருக்குது, பார்த்துட்டோம். ஆனால் இது எதை குறித்து பேசுகிறார்? எதை ஜீவன் சொல்லுகிறார், எதை நன்மைன்னு சொல்லுகிறார்? நன்றாய் கவனிக்க வேண்டும். கொஞ்சம் பின்னால போவோம் 11ஆம் வசனத்துக்கு. எதை குறித்து சொல்லுகிறார்? நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ எல்லாம் சொல்லுங்க, இதோ. இதை சொல்லிட்டு தான் 11ல இருந்து 14 வரைக்கும் வாசிட்டு தான் அப்புறம் 15 வாசிக்கணும். என்னத்தை பற்றி சொல்றாரு? தேவனுடைய கட்டளைகள் சொன்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லிட்டு இதையெல்லாம் நீ கேட்டு இதன்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தின் தீமையும் உனக்கு முன்னே வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? அப்ப ஜீவனை தெரிந்து கொள்ளலாம். என்னத்தை தெரிந்து கொள்ள சொல்றாரு? இந்த வார்த்தையை எடுத்து, இந்த வாக்கு தத்தங்களை எடுத்து, ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்து இதை தெரிந்து கொள், இதை உன்னுடைய வாயில வை என்று சொல்லுகிறார். இங்கே சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால், இந்த கட்டளைகள் அல்லது இந்த வார்த்தைகள் உனக்கு மறைபொருளும் இல்லை, உனக்கு தூரமானதும் அல்ல. வார்த்தையை பாருங்க எங்க வச்சிருக்கிறாருன்னு, எடுக்கிறதுக்கு எவ்வளவு சுலபமா வைக்கிறாருன்னு பாருங்க. ஆண்டவர் மறைபொருள் அல்ல, தூரமானது அல்ல. நான் சொல்லுகிறேன், 1ஆம் வகுப்பு கூட படிக்காத ஆளுக்கு கூட தேவன் தம்முடைய வார்த்தையை கிட்ட வைக்கிறாராம். எவ்வளவு கிட்ட வைக்கிறாரு? ரொம்ப தூரத்துல வச்சில்ல, உங்களுடைய நாவுகள்ல வைக்கிறார். தேவனுடைய பிரின்சிபல் இதுதான் பாருங்க. தேவன் என்ன சொல்றார்? வசனம் இருக்குது, வசனத்துல ஒரு புக்ல வச்சா அந்த புக்கை எப்பவுமே சுமந்துட்டு இருக்கிறது இல்லை. நம்ம இந்த புக்கு ரொம்ப முக்கியம்தான்.
ஆனா இந்த புக் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறது இல்ல. ஆனால் இந்த புக்ல இருக்கிறது எப்பவுமே வாயில இருந்தா இந்த புக்ல இருக்கிறது எப்பவுமே நம்மோடு இருக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே தேவன் ஒரு பிரின்சிபலை வைத்திருக்கிறார். வெற்றி பெற வேண்டும் என்றால், சாயங்காலங்களில் இதை குறித்து பேசி வருகிறேன் பாருங்க ரொம்ப விவரமா. வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவன் ஒரு சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார்? இந்த வார்த்தையை எடுத்து ரொம்ப தூரத்துல வைக்கல தேவன், உனக்கு புரியாத மறைபொருளா வைக்கல, அதை உனக்கு தூரமா வைக்கவில்லை. அது சொல்றார், அதன் கேட்டு நீ செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல, அவ்வளோ உயரத்தில் இல்லை. அது எப்படி சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு யார் கொண்டு வந்து கொடுப்பாக்கும், எனக்கு அது எப்படி கிடைக்குமாக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒன்றும் வானத்தில் இருந்தல்ல. வெற்றி கனிங்கிறது எங்கேயோ வானத்தில் வச்சுட்டு நீ முடிஞ்சா ஏறி பறிச்சுக்கன்னு சொல்லல ஆண்டவர். கிட்ட கொண்டு வந்துட்டாராம். மறைபொருளும் அல்ல, தூரம் அல்ல. வெற்றி யார் பெற முடியும்? யார் வெற்றி தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்? ஜீவனையும் நன்மையும் யார் எடுத்துக்கொள்ள முடியும்? எல்லாருக்கும் சமீபத்தில் இருக்கிறது. நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ரொம்ப சமீபத்தில் இருக்கு. நீங்க வானத்துக்கு ஏற வேண்டியதில்லை, யார் எனக்கு இறங்கி கொண்டு வந்து தருவான்னு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். என்ன அருமையான காரியங்கள் பாருங்க. நாங்கள் அதை கேட்டு 13ஆம் வசனம், அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார்? சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார்? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்க இருந்து கடல் கடந்து போய் சில காரியங்களை நான் கத்துக்கிட்டு வந்தேன். ஆனா இப்ப நீங்க சமுத்திரத்தையே கடந்துட்டு இருக்கீங்க கிடையாது. பஸ் ஏறி இங்க வந்து இறங்கினா போதும், இங்க கிடைக்கிறது. சமுத்திரத்தை கடந்து போக வேண்டியது இல்லை, இங்க கிடைக்குது. இங்க கிடைக்கிறது எடுத்து வாயில வச்சுட்டீங்கன்னா எந்த சமுத்திரத்தையும் கடக்க வேண்டியது இல்லை. இது அங்கேயே ரெடியா இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. நீங்க படுத்திருக்கும் போது இந்த வார்த்தைகள் உங்களோடு இருக்கிறது, வேலைக்கு போகும்போது இந்த வார்த்தைகள் உங்களோடு இருக்கிறது, உங்களுடைய கஷ்ட நேரத்தில் இது உங்களோடு இருக்கிறது, சவால்களை சந்திக்கிற நேரத்தில், தேவைகளை சந்திக்கிற நேரத்தில் இந்த வார்த்தைகள் உங்களோடு இருக்கிறது. இரவும் பகலும் எந்நேரமும் இந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது. அவ்வளவு சமீபத்தில் வைத்து விட்டாராம். அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது ஒரு காட்ஸ் இட்டர்னல் பிரின்சிபிள், தேவனுடைய அருமையான ஒரு கோட்பாடு. இது வார்த்தை வாயில இருக்க வேண்டும், இந்த ஜீவன் வாயில பேசப்பட வேண்டும். இதுதான் ஜெபம். ஜெபம் என்கிறது ஜீவனை தெரிந்து கொள்ளுகிற நேரம், தேவனுடைய சித்தத்தை, நோக்கத்தை, நன்மைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறவர்களை தெரிந்து கொண்டு அவைகளை நம்முடைய வாயினாலே உச்சரிக்கிற நேரம். திருப்போம் ரோமர் 10ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே மேற்கோள் காட்டுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 6 விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கு வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுறது பற்றி பேசி இருக்கிறாரு. ரட்சிக்கப்படுறது எப்படி? யார் போய் கிறிஸ்துவை கூப்பிட்டு வருவா? அவர் மேல இருக்காரு. யார் போய் அவரை இறங்கி வர பண்ணுகிறவர் யார்? பரலோகத்துக்கு யார் ஏறி போய் அவரை கொண்டு வந்து கீழே இறங்க பண்றது யார்? பாதாளத்துக்கு இறங்கி போய் அவரை மேல ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? அப்படி சொல்றது இல்ல. அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அவர் மேல இருந்தவர் கீழே இறங்கி வந்தவர் பாதாளம் வரைக்கும் போய் திருப்பி மேல வரைக்கும் போய் அங்க உட்கார்ந்துட்டாரு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப நம்ம மேல இருக்கிறவரை கீழே இருக்கிறது, கீழே இருக்கிறவரை தேடிக்கிட்டு கீழே இன்னும் பாதாளத்துக்கு போறதும் இதெல்லாம் தேவையே கிடையாது. நல்லா சொல்லுகிறேன், கவனிங்க. வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. சிலர் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இறங்கி வாரணும்னு இவர் இறங்குவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சொல்லுது, நீ இறங்கி வர வைக்கிறதுக்கு நீ யார்? அங்க ஏறி இறங்கி வர பண்ண போறியா, இல்ல பாதாளத்துக்கு இறங்கி ஏறி வர பண்ண போறியா? என்ன பண்ற? அவர் இறங்கி வரவும் போறதில்லை, ஏறி வரவும் போறதில்லை. இன்னைக்கு என்ன பண்ண வேண்டும் விசுவாசி? நல்ல கவனிங்க. இன்னைக்கு விசுவாசி என்ன பண்ணும்? ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும்னு அவர்னு தெரியும். இறங்கி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சப்பா, பாதாளம் வரைக்கும் போயிட்டு மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. சும்மா இறங்குன்னா என்ன ஒரு தடவை நீ கூப்பிடும் போது இறங்கிட்டு வந்துட்டு இருக்கிறதா? கிடையாது. இப்ப என்ன பண்ண வேணும் விசுவாசி? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் 8 உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. சந்தேகத்தின் வார்த்தை அல்ல, தோல்வியின் வார்த்தை அல்ல,
விசுவாச வார்த்தை. இதை எடுத்துக்கொள். இந்த ஜீவனை கொடுக்கிற இந்த வார்த்தையை எடுத்து வாயில வைத்துக்கொள். ஏசு இறங்கி வரணும்னு சொல்லாத, இந்த வார்த்தையுடைய வாயில வைத்துக்கொள். சொல்றாங்க, ஏசு இப்பொழுது உன் மத்தியில வந்து கொண்டிருக்கிறார், இங்க போய் கொண்டிருக்கிறார், பக்கத்திலே பாரு இருக்கிறார், உன்னை தொடுகிறார், தோ அதோ அப்படின்னா. நீங்க நல்லா சபையும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. எந்த ஒரு சபையில போனீங்கன்னா அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நீ தொட்டு விடு. அப்பொழுது அங்க இருக்கிறவங்க என்ன பண்றதுன்னு முழிக்க தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். எப்படி தொடர்றது, இத என்ன பண்றது? இதோ போறாருன்றாரு, எங்க போறாரு? வர்றாருன்றாரு, எங்க வர்றாரு? இதெல்லாம் பாருங்க, தேவையே கிடையாது. பாருங்க, அததான் சொல்லி இருக்குது வசனம். தோ அதோன்னு அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஜனங்களுக்கு சொல்லி தர வேணும் எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது. இந்த வார்த்தை உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அது விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தையை கேள், அந்த வார்த்தை உன்னுடைய வாயில வை. சுகத்தை உச்சரித்துக்கொள், ஆரோக்கியத்தை உச்சரி வாயினாலே, வெற்றி வாயினாலே பேசு, வாக்குத்தத்தங்களை வாயினாலே பேசு. இந்த வாய் ஜீவனை தெரிந்து கொள்ளட்டும். இந்த வாய் ஜீவனை தெரிந்து கொள்ளட்டும். பாருங்க, இதை செய்யறதை விட்டுவிட்டு எண்ணெயை தின்னு பாட்டில் பேக் பண்ணி, ஏற்கனவே எண்ணெய் விலை அவ்வளோ விற்குது, இப்போ எண்ணெய் விலை இன்னும் ஏறப்போகுது. ஏன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பாட்டில் எண்ணெய்களை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த எண்ணெய் வந்து உனக்கு அற்புதம் பண்ணும், நீ வாங்கி இந்த எண்ணெயை வைத்துக்கொள் அப்படின்றாங்க. இந்த எண்ணெய் போய் சேர்றதுக்குள்ள நம்ம ஊர் போஸ்ட் ஆபீஸை நம்பினா அவன் செத்தே போயிடுவான். அது போய் சேருமா சேராதான்னு தெரியாது. இந்த எண்ணெய் போய் சேர்றதுலயா இருக்குது விஷயம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. பாருங்க, இதனாலதான் நம்ம டெலிவிஷன்ல எல்லாம் போறோம். ஏன்னு சொன்னா இதை சொல்லணும் ஜனங்களுக்கு. சும்மா அவங்க எண்ணெய் வருமா, அது வருமா, இது வருமா, துணி வருமா, என்னத்தையா காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன வரும்னு ஏதாவது அனுப்புவாரா, என்னமாவது பண்ணுவாரான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. நாம சொல்றோம், நீ ரொம்ப ஒண்ணு அனுப்ப வேணாம்ப்பா, போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் நம்பினா வந்து சேராது, உனக்கு வாயிலேயே வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி தர்றேன். விசுவாச வார்த்தை, சுகத்தின் வார்த்தை, விடுதலையின் வார்த்தை, ஜீவ வார்த்தை. இயேசு வாயில இருக்கிறார், வெற்றி வாயில இருக்கிறது, சுகம் வாயில இருக்கிறது, ஜெயம் வாயில இருக்கிறது, மேற்கொள்ளுகிற ஆற்றல் வாயில இருக்கிறது, பலன் வாயில இருக்கிறது என்கிறதை அறிவிக்க முடியாத நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். வாயில இருக்கிறது ரொம்ப முக்கியம், அருமையானவர்களே. அதனால அதுவும் பிரசங்கம் தான், ஆனா அது பிரசங்கம் கிடையாது, கிறிஸ்தவ பிரசங்கம் கிடையாது. அது என்னத்தையோ பண்ணிட்டு கிடக்குறாங்க. நல்லா கவனிங்க, இங்க இருக்கிறவர்கள் வித்தியாசமானவர்களா இருக்க வேணும். நான் பழிச்சுன்னு சொல்றேன், ஏன்னா சொல்ல வேண்டியதா இருக்குது. சும்மா அப்படியே விட்டுட்டு இருந்தா அவங்க செய்யறதும் கரெக்ட் தான், இவர் செய்யறதும் கரெக்ட் தான், இவரும் பைபிள தான் பிரசங்கம் பண்றாரு, அவங்களும் பைபிள பிரசங்கம் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க இல்ல, வார்த்தை சுகம் வேணுமா, வார்த்தையில விசுவாச வார்த்தையை வாயில வை. ஜெயம் வேணுமா, விசுவாச வார்த்தையை வாயில வை. பிரச்சனையை மேற்கொள்ள வேணுமா, இந்த வார்த்தைகள் எடுத்து வாயில வை. ரொம்ப தூரத்துல இல்ல, நான் அங்க வர வேண்டியது இல்ல, நீ இங்க வர வேண்டியது இல்ல. என்ன பண்ணணும், வார்த்தைய வாயில வைக்க வேணும். சபைக்கு என்னத்துக்கு வர்றோம், என்னத்துக்கு வர்றோம்னா ஏதோ அவர் தொடுவாரா அப்படின்றதுனால வரல. எங்க இல்லைன்னா மேஜிக்கா இருக்குது கிடையாது. அவர் தொடுவாரான்னு வர்றதில்ல. இந்த வார்த்தையை எப்படி வாயில வைக்கிறதுன்னு எப்படி சொல்லி தர்றாரு, அது கேட்டுக்கோ நல்லா. இந்த வார்த்தை எப்படி என்ன பண்ணுது, இந்த வார்த்தை எப்படி அறிந்து கொள்வது, இந்த வாக்கு தத்தங்களை எப்படி நான் உபயோகப்படுத்துவது, இதை நான் புரிந்து கொள்ள வேணுமே, இதை அறிந்து கொள்ள வேணுமே, வெற்றிக்கான ரகசியத்தை நான் புரிந்து கொள்ள வேணுமே என்று அதுக்காக தான் வர்ற ஒழிய இங்க நான் ஏதோ பண்ணுவேன்றதுனால வர்றதில்லை. சில சொல்றாங்க, கால் எடுத்து எங்க வீட்டுல வச்சீங்கன்னா போதுங்க, என் கால் எல்லாரும் காலை போலதான் அழுக்கு கால், இது ஒண்ணு ஸ்பெஷல் கால் இல்ல, பரலோக கால் இல்ல. என் காலை கொண்டு வந்து உங்க வீட்டுல வச்சதுனால இன்னும் ஊர்ல இருக்க அழுக்கு தான் சேரும். காலில் ஒண்ணும் இல்லைங்க, வார்த்தை. நான் வர்றேன், ஆனா நான் வந்துகிட்டே இருக்க முடியாது, நான் எத்தனை இடத்துக்கு தான் வர்றது. நீங்க இந்த வார்த்தையை பற்றி கற்றுக்கொண்டு, இந்த வார்த்தையை எப்படி வாயில வைக்கிறதுன்னு கற்றுக்கொண்டு, இந்த மாதிரி சத்தியங்களை புரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையில வெற்றி உண்டாகிறது. இதுதான் பாருங்க வெற்றியின் ரகசியம். சும்மா என்னத்தையோ யாரோ இப்படி சொன்னாங்க, அவர் இறங்கி வந்தாருன்றாரு, போறான்றாரு, தோ நான் பார்த்தேங்கிறாரு, தோ இயேசு உன்னோட நிக்கிறாருன்றாரு. அப்படி அல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் சிறந்த வழி, வார்த்தையை வாயில வைக்கிற வழி. கவனிங்க, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வாயினால அறிக்கையிட்டு பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படி ரட்சிக்கப்படுறோம்? நல்ல கவனிங்க. இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்றேன். ஏன் ஜெபத்துல நான் பிற்போக்கான காரியங்களை சொல்றது இல்லை? ஜெபத்துல போய் போன்னு புலம்பிட்டு இருக்க கூடாது. புலம்புற நேரம் இல்லை ஜெபம். ஜெபத்துல போய் நம்ம பிரச்சனைகளை கொட்டி தீக்கிற நேரம் இல்லை ஜெபம். ஜெபம் நம்முடைய இயலாமையும் நம்முடைய வறுமையும் நம்முடைய பிரச்சனையும் பேசுகிற நேரம் அல்ல. ஜெபம் என்கிறது ஜீவனை தெரிந்து கொள்ளுகிற நேரம், பதிலை தெரிந்து கொள்ளுகிற நேரம், அதை வாயில வைக்கிற நேரம், அதை பேசுகிற நேரம், நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துகிற நேரமாயாது இருக்கிறது. இங்க எப்படி சொல்லியிருக்கு? ரட்சிக்கப்படுறவன் எப்படி ரட்சிக்கப்படுறானா, அவனை நீ உன் பாவத்தை எல்லாம் நீ கன்ஃபெஸ் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லல. இங்க நல்லா கவனிக்க வேண்டும். நிறைய பேருக்கு ஆச்சரியம் அளிக்க போகிறது. உன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுன்னு சொல்லல. ஏன்னா அதுதான் நடக்குது பாருங்க. ஒரு இடத்துக்கு போயிருந்து பாருங்க, நிறைய வாலிபர் எல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க. அங்க ஒருத்தர் சொல்றாரு, தம்பி நீங்க எல்லாம் போய் இப்ப வந்திருக்கீங்க, ஆனா இது ரொம்ப லேசா நடக்காது. இது போய் 3 நாள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து நீ பண்ணினா கர்த்தர் டிவியில காண்பிக்கிற மாதிரி உனக்கு அப்படியே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் காமிப்பாரு. ஒன்னொன்னா அறிக்கை செஞ்சுட்டு வா. எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு முடிச்ச பிறகு நீ சொல்லு, அப்புறம் நீ உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம். டிவியே பார்க்காதுன்னு சொல்லிட்டு இப்ப டிவி மாதிரி கர்த்தர் காமிக்கிறாருன்றாங்க. டிவி மாதிரி கர்த்தர் காமிக்கிறாராம் வரிசையா, டிவியில பாக்குற மாதிரி. இவன் டிவியே பார்த்தது இல்லையே, நீங்க பார்க்க வேணாம் பானான்னு சொல்லிட்டு அவன் டிவினா நினைக்கிற கர்த்தர் காமிச்சா கூட இது என்ன பாவத்தை காமிக்கிறாராம் வரிசையா. காமிக்கும் போது ஒன்றியா அறிக்கை செய்துட்டு நீ ரட்சிக்கப்படு. அவனுக்கு என்ன எதையோ ஒண்ணு பார்த்துட்டு வர்றான். அவன் கண்ணை முன்னோன்னு அவனுக்கு என்னமோ தெரியுது, டிவியில தெரியுற மாதிரி அவனுக்கு. ஏன்னா அவன் தான் பாவம் செஞ்சிருக்கான், நிறைய செஞ்சிருக்கிறான். நேற்று செஞ்சது, முந்தா நாள் செஞ்சது, போன வருஷம் செஞ்சது எல்லாம் ஞாபகம் வருது. ஆனா இவன் கொஞ்சம் நாளா செஞ்சிருக்கிறான், 30-40 வருஷமா செஞ்சிருக்கிறான். ஆகவே எல்லாம் ஞாபகம் வரமாட்டேங்குது. அதனால அவனுக்கு ரட்சிப்பின் நிச்சயமே வராது. ஏன்னா என்னத்தையோ தெரிஞ்சதெல்லாம் அறிக்கையிடுறான். ஆனா உள்ளத்துல என்ன இருக்குது? நான் அதை அறிக்கையிடாம விட்டனோ, இதை அறிக்கையிடாம விட்டனோ, இதை விட்டுட்டனோ, அதை விட்டுட்டனோ. அறிக்கையிடாத பாவங்கள் நிறைய இருக்குது பிரதர். இன்னும் எனக்கு தெரியும், ஆனா என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இவர் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் அறிக்கையிட்டுவான்னு சொல்லி. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்று அறிக்கையிட்டா போதும். இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னால் அறிக்கையிட்டா போதும் ரட்சிக்கப்படுறதுக்கு. இதைத்தான் சொல்லி தரணும் பாருங்க ஜனங்களுக்கு. அப்ப ரட்சிப்பின் ஜபத்துல கூட, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிற ஜபத்துல கூட அது என்ன? ஜீவனை வாயில தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய பிரச்சனையை பேசுறது கிடையாது, பாவத்தை கூட பேசுறது கிடையாது, பாவத்தை கூட அறிக்கை செய்யறது கிடையாது. பாவத்தை அறிக்கை செய்வது ரட்சிப்பு அல்ல. இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்வதுதான் ரட்சிப்பு. இருக்கீங்களா? இயேசு ஆண்டவர்னு அறிக்கை செஞ்ச உடனே மீதி இருக்கிற அந்த பிசாசின் கிரியைகளுக்கெல்லாம் அந்த கிரிப்பு போயிடுது பாருங்க வாழ்க்கையில. அதுவும் இதுவும் ஆண்டு கொண்டுகிட்டு இருந்தது. முன்ன அவன் குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான், வெறிச்சுக்கிட்டு இருந்திருப்பான், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் முன்ன ஆண்டு கொண்டிருந்தது. இப்ப அவன் வாயை திறந்து சொல்லுகிறான், மனிதன் இவன், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், மனிதர்கள் ஆள கடவுள் கர்த்தர் சொல்லிட்டார் இல்லையா? அந்த மனுஷன் பிசாசுக்கும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிற மனுஷன் இப்ப என்ன பண்றான்? ஜீவ வார்த்தையை எடுத்து வைத்துக் கொண்டு தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். அவன் என்ன சொல்றான்? இதெல்லாம் என்னுடைய ஆண்டவர் கிடையாது, சிகரெட் பீடி என்னுடைய ஆண்டவர் கிடையாது, சாராயம் என்னுடைய ஆண்டவர் கிடையாது. சொல்லாமலே சொல்றான். இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. இயேசு ஆண்டவர்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஆண்டவர் இல்லைன்னு ஆயிடுது. அப்ப இயேசு ஆள ஆரம்பிக்கிறார். ஏன்? இவன் சொல்லிட்டான் ஆண்டவர்னு. இவன் வாயை திறந்து இயேசு ஆண்டவர்னு சொன்ன பிறகு மற்ற எதுவும் ஆண்டவரா இருக்க முடியாது. இருக்கீங்களா? டிஎல் மூடி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். அங்க ஒரு பொண்ணு ஆர்கன் வாசிட்டு இருந்ததாம் பாருங்க. இந்த பொண்ணு கத்தர் காமிச்சாராம் இவருக்கு. இந்த பொண்ணு கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பொண்ணு, இதை நான் உபயோகப்படுத்த போறேன், அந்த பொண்ணுக்கு சொல்லு, ரட்சிக்கப்பட சொல்லு, இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லு, ஆண்டவர் அறிக்கை செய்ய சொல்லு அப்படின்னு சொன்னாராம் ஆண்டவர். உடனே டிஎல் மூடி அந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னார், அம்மா கத்தர் ஒன்று தெரிந்தெடுத்திருக்கிறாரு, நீ இன்னைக்கு ரட்சிக்கப்படணும், இயேசு ஆண்டவர் அறிக்கை செய்து ஏற்றுக்கொள், நீ கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் அப்படின்னாராம். அந்த பொண்ணு சொன்னிச்சான், ஐயா நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளணும்னு தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு இந்த கிளப்ல போய் டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப இஷ்டம். அடிக்கடி நைட் கிளப்ல போயிட்டு மற்றவர்களோட சேர்ந்து பார்ட்டியில கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு சோசியலைஸ் பண்ணிட்டு வர்ற ஆளு நான். அது எப்படி விடுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு அது. அதெல்லாம் விட்ட பிறகு நான் இயேசு ஆண்டவர்னு அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளலான் இருக்கேன். ஏன்னா அதை விடாம நான் ஏற்றுக்கொள்றது எப்படி? இதையும் பண்ணிட்டு அப்புறம் அதையும் பண்ணிட்டு இருக்க கூடாது இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. நான் அதை விட்டுட்டு வந்தா இல்லையா நான் இதை பண்ணலாம்,
நான் விட்டுட்டு வந்து அப்புறம் நான் ஏத்துக்கொள்றேன்யா அப்படின்ட்டான். அவர் சொன்னாராம், இல்லம்மா, நீ வந்து இயேசு ஆண்டவர்னு இன்னைக்கு அறிக்கை செய்து ஏற்றுக்கொள், அப்புறம் நீ எவ்வளவு வேணா டான்ஸ் ஆடிக்கொண்டாராம். இருக்கீங்களா? இயேசு ஆண்டவர்னு இன்னைக்கு அறிக்கை செய்திரு, காலையில ஏற்றுக்கொள், அப்புறம் போய் என்ன ஆடணுமோ ஆடிக்க நீ போய் ராத்திரி அப்படின்னாராம். சரின்னு அந்த பொண்ணு, ஆமாய்யா எனக்கும் உள்ளத்துல உணர்த்துதல் இருக்குது, நானும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே நீர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து இயேசு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டதான். ஏற்றுக்கொண்டு சாயந்தரம் மீட்டிங் வந்துச்சான். சாயந்தரம் மீட்டிங்ல வந்து ஆர்கன்லாம் வாசிச்சுட்டு அப்புறமா நைட் கிளப்புக்கு போகலாம் லேட்டா அப்படின்னு நினைச்சிட்டு வந்து ஆர்கன் வாசிச்சான். அப்புறம் சொல்லுதான், ஐயா சாயந்தரமும் வந்து மீட்டிங்ல வாசிச்சேன், ஆனால் எனக்கு அந்த டான்ஸ் போய் ஆடணும், நைட் கிளப்புக்கு போகணுங்கிற அந்த ஆசையே போயிடுச்சு. இயேசு ஆண்டவர்னு சொன்ன உடனே அதனுடைய கிரிப்பே போயிடுச்சு, அதனுடைய அந்த நாட்டமே போயிடுச்சு, அந்த நோக்கங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ இயேசு உள்ள எனக்குள்ள அந்த ஆண்டு கொண்டிருக்கிறார், அதனால எனக்கு அதை செய்ய முடியாது. பாருங்க, நிறைய பேர் அதை விடு இதை விடுன்னு சொல்றோம் பாருங்க நம்ம. ஆனால் எல்லாத்தையும் விடுறதுக்கு முன்னால இதை எடுத்துக்கொண்டால்தான் அதை விட முடியும். இதை எடுத்துக்கொண்டாலே அது கேன்சல் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. நான் சொல்லி இருக்கிறேன், என்னுடைய பைபிள் ஸ்டடியில, அமெரிக்கால என்னுடைய வீட்டில் நடத்தின பைபிள் ஸ்டடியில் நிறைய நர்சஸ் வருவாங்க. பக்கத்தில் ஒரு பெரிய பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே என்னுடைய சர்ச்சில் இருந்த ஒரு அம்மா அங்கே ஹெட் நர்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லா நர்ஸுங்களையும் பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. ஒரு 10 பேரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மதியானம் சாப்பாட்டு நேரத்தில். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்தது பாருங்க, எல்லாம் ரட்சிக்கப்படாதுங்க. இந்த அம்மாவையும் அந்த அம்மா மகளை தவிர மீதி பேர்லாம் ரட்சிக்கப்படாதுங்க. அவங்களுக்கு யோவான் சுவிசேஷத்துலேருந்து சுவிசேஷத்தை டீச் பண்ணிட்டு இருந்தேன், இயேசுனா யாரு, ரட்சிப்புனா என்னன்னு. அப்போ அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டுச்சு. ஒரு நர்ஸாக இருக்கிற ஒரு ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டு அந்த பொண்ணு பாருங்க வந்ததுன்னா கெட்ட வார்த்தை பேசும் பாருங்க. ஒரு கேள்வி கேட்கறதுனா அது கெட்ட வார்த்தையோட தான் கேட்கும். அது என்ன பொண்ணுது நான் கூட யோசிப்பேன். நான் என் வீட்டில் வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு திடீர்னு ஆரம்பிங்க, சாம் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ சம்திங் அப்படின்னு சொல்லி ஒரு கர்ஸ் வேர்டை நடுவில் விடும். படார்னு விட்டோடனே எல்லாம் அப்படியே வாயில வச்சு இருப்பாங்க. நானும் பாருங்க அப்படியே உட்காந்துட்டு கண்ணை கூட சிமிட்ட மாட்டேன். நான் அப்படியே கேட்பேன், நீ என்ன கெட்ட வார்த்தை பேசி பரவாயில்ல. பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு போர்டு எழுதி இங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு அடுத்த நாள் போட்டா அது வரவே வராது. ஐயோ நம்ம இங்க போக முடியாது, இது பெரிய பரிசுத்தம் வீடு, இங்க நம்ம பேச முடியாதுன்னு. நான் ஒன்னும் சொல்லி நீ பேசிக்கோ அப்படின்னு விட்டேன். கேள்வி கேட்டே இருந்துச்சு பாருங்க. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து சொல்லுது என்கிட்ட, இதை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட ஏமா நீ கெட்ட வார்த்தை பேசுன்னு சொன்னதே கிடையாது. நான் அதுகிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன், விளக்குவேன், அப்படியே போயிட்டு இருப்பேன். எல்லாம் ஒரு மாதிரி அந்த பெண்களுக்கே கூச்சமா இருக்கும் இது பேசுறத பார்த்தா. அந்த மாதிரி பின்னணியில வளர்ந்துருக்கு பாருங்க. அது அடுத்த நாள் வந்து நான் ஒண்ணுமே கேட்காம அது வந்து சொல்லுது, எல்லாருக்கும் முன்னால ஒரு சாட்சியை சொல்லுது, ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படின்னு. என்னன்னு, இந்த மாதிரி இன்னைக்கு அரை நாள் நான் வேலையில இருந்திருக்கிறேன், ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசாம இன்னைக்கு இருந்திருக்கிறேன், எப்படின்னு எனக்கே தெரியல. பாருங்க, நம்ம எல்லாம் தலைகீழா வச்சிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல இதை விடுன்றோம், அப்புறம் நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ற. நீ சிகரெட்டை விட்டியா, நீ பீடியை விட்டுட்டியா, அதை விட்டுட்டியா, இதை விட்டியா, சாராயத்தை விட்டியா, நீ அப்படி செய்ய மாட்டல்ல, இப்படி செய்ய மாட்டல்லன்னா அவன் சரிங்க செய்ய முடியாம தானே இருக்கிறேன், நான் அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேங்கிறான். செய்ய முடியாம இருக்கு, செய்ய எப்படி முடியாம இருக்கிறது அதை சொல்லுங்க. எப்படி செய்யாம இருக்கிறதுன்னு சொன்னா இயேசுவை ஆண்டவர்னு அறிக்கை செய். அந்த அறிக்கையில் இருக்கிற வல்லமையை பாருங்க. நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். நான் பாவின்னு சொன்னா பாவியா தான் வாழ முடியும். நான் பலவீனன்னு சொன்னா பலவீனம். நான் சீரட் குடிக்கிறவன், நான் சாராயம் குடிக்கிறவன், என்னால் இதை விட முடியாது, எனக்கு முடியலன்னு சொன்னா அதுதான் அப்படிதான் இருக்க வேண்டும். இயேசுவை அறிக்கை செய்து வாயை திறந்து இயேசுவே நீர் என் ஆண்டவர், நீர் என்னை ஆளுகிற என்னுடைய ஆண்டவர் அறிக்கை செய்த மாத்திரத்திலே ஒரு மாற்றம் உள்ளத்திலே ஏற்படுகிறது. இயேசு ஆண்டவர் மனுஷன் அறிக்கை செய்யும் போது மெய்யாகவே அவருக்கு வாசலை திறந்து விடுகிறோம். ஜீவன் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. மரணத்துக்கு அடுத்த காரியங்கள், தீமைக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. இருக்கீங்களா? அதனாலதான் பாவத்தை அறிக்கையிடுன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? இயேசுவை அறிக்கையிடுனாரு. ஏன்னா பாவத்தை அறிக்கையிட்டே இருந்தா பாவியா தான் இருப்பான். நிறைய சபைகள்ல இன்னைக்கு தப்பா தலைகீழா புரிஞ்சு வச்சிருக்கோம். ரட்சிக்க பண்ணணும், உன் பாவத்தையெல்லாம் அறிக்கையிடு, அவன் பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்டு இன்னும் பாவி நினைச்சுன்னு அழுதுட்டே கிடக்குறாங்க. ரட்சிப்புக்கு முன்னால வந்தோடனே இயேசுவை அறிக்கை எடுப்பா, பாவத்தை அறிக்கையிடாத. இப்ப ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனும் மரணமும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் மரணத்தை தெரிந்து கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, இப்ப வாயை திறந்து ஜீவனை தெரிந்து கொள். எடுத்துக்கோ ஜீவனை, வாயை திறந்து பேசு.
மனிதர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள் சொல்லி இருக்குது. ஆனால் நீ ஆளுகையை நடத்து. வாயை திறந்து சொன்ன உடனே காரியம் மாறிடும். இருக்கீங்களா? அப்ப பாருங்க, சில பெண்கள் ஊரெல்லாம் போய் சொல்றது, என் புருஷன் பாருங்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. எல்லா பிரேயர் குரூப்லயும் போய் சொல்லிட்டு வந்துடுறது. அவங்க எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே இந்த புருஷன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாராமே. ஒரு புருஷன் என்கிட்ட வந்து சொல்றாரு, எல்லாம் ஊரெல்லாம் போய் பரப்பி வச்சிருக்கீங்க என் பொண்டாட்டி, நான் குடிகாரன்னு. ஊரெல்லாம் ஃபேமஸ் ஆகிருக்கிறேன். ஏன்னா என் பொண்டாட்டி போகாத ப்ரேயர் மீட்டிங்கே கிடையாது, சொல்லாத ஆளே கிடையாது, எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்குது. அப்போ வாயை திறந்து என்ன பேசிட்டு இருக்கு? என் புருஷன் குடிகாரன், என் புருஷன் குடிகாரன், என் புருஷன் குடிகாரன், இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? வாயை திறந்து என்ன பேசணும்? இயேசுவின் நாமத்தில் என்னுடைய புருஷன் தேவனுடைய பிள்ளை ஆவார். இயேசுவின் நாமத்திலே இந்த பழக்கத்துக்கு இல்லாத அதிகாரம் இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிறது. எனக்கு ஜெயம் உண்டு, என்னுடைய குடும்பம் வாழ்ந்திருக்கும், எனக்கு விடுதலை உண்டு. இத பேச வேண்டும். இருக்கீங்களா? திருப்போம் சில காரியங்களை எப்படி ஜெபிப்பது என்று குயிக்கா பார்ப்போம் ஒரு 5 நிமிஷத்துல. சுகத்துக்காக எப்படி ஜெபிப்பது, சுகத்தை எப்படி எடுத்துக்கொள்வது, சுகத்துக்காக எப்படி ஜெபிப்பதுனா, சுகம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுகம் நம்முடையது. இதான் வேதவசனம் போதிக்கிறது. அப்ப எப்படி அதை எடுத்துக்கொள்வது? ஜெபம்னா என்ன? சுகத்தை குறித்த வேத வசனங்களை நாம் உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் சொல்லி இருக்கிற காரியங்களை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறாராம். பிராமிஸ் பண்ணது மட்டுமல்ல, அதை சத்தியம் பண்ணியும் கொடுத்திருக்கிறார். போன வாரத்தில் வசனத்தை வாசித்தேன், எபிரேயர் 6 இருந்து. சாதாரண மனுஷனிடத்துல பெரிய தேவன் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. சத்தியம் எல்லாம் பண்ணி முடிஞ்சா நம்ப, இல்லைன்னா போன்னு விட்டுருக்கலாம். அவர் வந்து வாக்கு தத்தத்தையும் கொடுத்தது ஆணையிட்டும் கொடுக்கிறார். ஏன்னா இவன் நம்பணும், இவனுக்கு நம்புறது கஷ்டமா இருக்கு. அதனால சொல்றாரு, நீ மனுஷன் தானே, உனக்கு இந்த சத்தியம் தான் விளங்கும், உனக்கு சும்மா சொன்னா விளங்காது, நான் சொன்னாலே போதும். ஆம்னா ஆமென், நான் வந்து எஸ்னா எஸ், நோன்னா நோங்கிற தேவன். ஆனா உனக்கு அது விளங்க மாட்டேங்குது. ஏன்னா நீ ஏமாத்துற பூமியில இருக்கிற, சொன்னதை செய்யாத ஆட்களோட தான் பழகுற, அதனால என்னையும் சந்தேகத்தோட பாக்குற. அதனால நான் உனக்கு வாக்கு தத்தத்தையும் கொடுத்துட்டு அதை ஆணையிட்டும் தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை மிக்க ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர். நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, நாம் நம்பும்படியாக, ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகும்படியாக வாக்கு தத்தமும் அதன் பேர்ல ஆணையும், ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்தினாராம். அப்ப வேதத்துல வாசிக்கும் போது அப்பேற்பட்ட காரியங்களை தான் வாசிக்கிறோம். அப்ப எப்படி நாம் ஜெபிக்க வேணும், எப்படி சுகத்தை எடுத்துக்கொள்ள வேணும்? சுகம் வேணும் என்று சொன்னால் வாயை திறந்து அதை உச்சரிக்க வேணும். தேவனே, நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர், அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிறவர் நீர், நக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். குணத்துக்காக ஸ்தோத்திரம், சுகத்துக்காக ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம். விடுதலை என்னுடையது, சுகம் என்னுடையது, உடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று எழுதி இருக்கிறதே, அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எழுதி இருக்கிறதே, வார்த்தையின்படியே நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஜெபம் பாருங்க. இது போட்டு ஆண்டவரே இது எத்தனை வருஷமா இருக்குது ஆண்டவரே, இது இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. வார்த்தை தெரிந்து கொள்வது, அதை வாயில வைப்பது. பார்ப்போம், செழிப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்று பார்ப்போம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன்ல சிக்கி தவித்து கொண்டு மாண்டு கொண்டிருக்கிறவர்கள், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, தொடங்க மாட்டேங்குது என்றாங்களே, அப்பேற்பட்ட ஒரு காரியத்தில், அப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் என்ன பேச வேண்டும்? என்ன பேச வேணும்னா, கர்த்தர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை தான் சொல்ல போறாரு, வெற்றி உள்ள ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப தோல்வியெல்லாம் நம்முடையதாகி விடுகிறது, நாமளே அதை எடுத்துக்கொள்கிறோம். அதனால்தான் சிலர் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே இருந்து விடுகிறது. அதுல இருந்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்ன பேச வேணும்? என்னுடைய தேசத்திலே மழை பெய்யும், என்னுடைய காட்டிலே மழை பெய்யும். இருக்கீங்களா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என் காட்டில மழை, ஏற்ற நேரத்திலே
என்னுடைய காட்டிலே மழை பெய்யும். நான் விதைத்ததை அறுப்பேன். நான் என் கையின் பலனை புசிப்பேன். கையிட்டு செய்கிற யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி ஜெபம் பண்ண? ஆண்டவரே, என் கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர். இது ஆசீர்வதிக்கப்பட்ட கை. இது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இது பணத்தை சம்பாதிக்கிறது. இது பணத்தை சரியான விதத்தில் செலவிடுகிறது. சரியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அப்படி ஜெபிக்கணும். வானம் எனக்கு மேல திறந்திருக்கிறது. தேவ கிருபை எனக்கு பொழிந்தருளப்படுகிறது. தேவ தயவு, ஒத்தாசை, அனுகூலம் எனக்கு உண்டாயிருக்கிறது. இருக்கீங்களா? கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று இருக்குது. அப்ப கடன்ல இருக்கிறவங்க கூட என்ன சொல்லணும்? கடன் கொடுப்பாய், கடன் வாங்காமல் இருப்பாய்ன்னு சொல்லி இருக்கிறீரே, அந்த வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையில ஆக கடவுது. இருக்கீங்களா? இதுதான் ஜெபம். ஜெபம் என்கிறது ஜீவனை தெரிந்து கொள்வது. இப்போ ஒருவேளை கடன்ல மூழ்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை அப்படியே சிக்கிட்டு இருக்கலாம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் தினந்தோறும் இதை பேச வேண்டும். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று எழுதி இருக்கிறதே, அதை எடுத்துக்கொள்கிறேன். கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடனிலிருந்து பூர்ண விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை, அது என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் அது என்னுடையது. அப்ப என்ன பண்றீங்க? இந்த கடன் வாங்கி 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 மூழ்கிற வாழ்க்கையை வெறுக்கிறோம், தள்ளுகிறோம், அதை மேற்கொள்ளுகிறோம், ஜெயிக்கிறோம். இருக்கீங்களா? பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு கடனா எல்லாம் தீர்ந்து எல்லாம் மேல தலையை காமிச்சிட்டு இருப்பீங்க, மூழ்கிட்டு இருந்த ஆளு. இருக்கீங்களா? தண்ணியில முழுகிற ஆளு ஐயோ முழுகிறேன்னு கத்தக்கூடாது. என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும். கையை காலை கரெக்டா யூஸ் பண்ணாதான் மேல மதங்கிட்டு இருக்கலாம். சரி, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஏன் காணிக்கெல்லாம் கொடுக்கும்போதே அதை சொல்றோம்? காணிக்கை தசமாலை செலுத்தும் போது ஏன் சொல்றோம்னு சொன்னா, நாவின் அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோம். செழிப்புக்கு எதிராக, செழிப்புக்கு நேராக செழிப்பை எடுத்துக்கொள்கிறோம். என்ன சொல்கிறோம்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை. என்ன அருமையான வார்த்தைங்க பாருங்க. இதெல்லாம் தினந்தோறும் வாயில இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் அது வாயில இருக்கணும். ஒவ்வொருவருடைய வாயிலும் வானத்தின் பலகணிகளை திறந்து இருக்கிறது, இடங்கொள்ளாமற் போகும் ஆசீர்வாதம். நிறைய வீடு, கிறிஸ்தவ வீட்டுல போய் பாருங்க, என்ன சம்பாதிச்சாலும் பத்தல பிரதர். எங்க இந்த காலத்துல என்ன பத்துது பிரதர்? இது பாதி மாசத்துக்கு கூட வராது. என்ன பெரிய சம்பளம், இவர் என்ன பெரிய கிழிச்சிடுறாரு, கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். எத்தனை பேர் அந்த ஆளுக்கு சொன்னாலும் ஒன்றும் சரிப்பட போறது இல்லை. நீங்க வாயை திறந்து, விசுவாசியா இருக்கிற நீங்க எப்படி பேசிட்டு இருக்க வரைக்கும் காரியம் மாறவே போறது இல்லை. நீங்க வாயை திறந்து, என்னுடைய வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, எனக்கு குறை இல்லை, நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய வருமானம் எனக்கு போதுமானதா இருக்கும் என்று சொல்லி அப்படி விசுவாசிக்க வேணும். அப்படி சொல்ல வேணும். வருமானத்தை கையில வாங்கின உடனே அதை சபிச்சு கொட்டக்கூடாது. ஆமா, என்ன பேச்சு, இதை போய் அவங்க 4 பேர் கொடுத்தா சரியா போச்சு. இதுல என்ன, அதை கையில வாங்கின உடனே வாயில வார்த்தை வரணும், ரிலீஸ் பண்ணணும். வாயில அதிகாரத்தை, நாவின் அதிகாரத்தை ரிலீஸ் பண்ணணும். இது போதும், இயேசுவின் நாமத்தில் இது பல மடங்காய் பெருகும், இயேசுவின் நாமத்தில் இது போதுமானதா இருக்கும், எல்லா தேவைகளும் இதுல சந்திக்கப்படும், இதன் மூலமா எல்லா காரியங்களும் எனக்கு நடக்கும். இருக்கீங்களா? இதுதான் ஜெபம். ஜெபம்ங்கிறது ஐயோ ஐயோன்னு புலம்புறது கிடையாது. சிலர் அதான் புலம்பிட்டு இருக்காங்க பாருங்க. வெற்றி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வாழ்க்கையில வெற்றி இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நாவின் அதிகாரத்தினாலே எடுத்துக்கொள்ளலாம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவர்கள், முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். விசுவாசிகள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இல்ல, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் சொன்னா ஜெயங்கொள்ளுகிறவர்கள் பெரிய ஆளுன்னு அர்த்தம். ஜெயங்கொள்ளுகிறவனை விட பெரிய ஆளு. எல்லாம் அவர் ஜெயத்தை எடுத்துட்டார், நாம சும்மா
பெற்றுக் கொள்ளுகிறோம், நாம் அதை பெற்று அனுபவிக்கிறோம். அதான் ஜெயம் கொள்ளுகிறோம். அவர் போய் ஜெயித்து அவர் பிசாசை தோற்கடித்து அவர் ஜெயத்தை எடுத்தார். நாம் அதை எடுத்துக் கொள்ளுகிறோம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர். 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை, ஹலோ நல்லா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், அங்கேயே நிறுத்திடுறேன் அப்படியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும், எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு நான் கேட்க போறாரு. வெற்றி உள்ளவனா கேட்க போறது இல்ல, வெற்றி உள்ளவனான்னு கேட்க போறது இல்லைன்னு சொல்லல. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர். இதுதான் வாயிலிருந்து வர வேண்டும். கவனிக்கணும். இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். உபாகமம் 28 திரும்பவும் பார்ப்போம். உபாகமம் 28:16 நீ பட்டணத்திலும் உபாகமம் 28:6 நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க ஒண்ணு வர்றீங்க இல்ல போறீங்க, ரெண்டுத்துல ஒண்ணுதான் செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால எப்பவுமே ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம். ஆமென். இதை பேச வேண்டும், ஆசீர்வாதத்தை பேச வேண்டும், ஆசீர்வாதத்தை உச்சரிக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். வாய் ரொம்ப முக்கியம். பாருங்க, என்ன உச்சரிக்கிறோம், என்ன வார்த்தைகளை நம்முடைய வீட்டில் பேசுறோம், என்ன வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் விழுகிறது, என்ன வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் மேல பேசுகிறோம், நம்முடைய வாழ்க்கையின் மேல பேசுகிறோம், நம்முடைய தொழில் மேல பேசுகிறோம், நம் கையின் பிரயாசங்கள் மேல பேசுகிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஜீவனை நாம் தெரிந்து கொள்கிறோம் வார்த்தையின் மூலமாக. இருக்கீங்களா? இது போலதான் எல்லாவற்றுக்கும் ஜெபிக்க வேண்டும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, பிறகு நாம் சொல்லுவோம். இதை பற்றிலாம் இன்னும் இந்த வை ப்ரே, ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றதை பற்றி பிரசங்கம் பண்ண பிறகு ஜெபத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று அதுக்கு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் எடுக்க போறாரு. எப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்படி பயன்படுத்துவது என்று. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம் நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் அது ஆட்டோமேட்டிக்காக நிறைவேற போறதில்லை. ஜெபிக்க வேண்டும். ஜெபம்னா என்ன? தேவனுடைய சித்தத்தை ஜெபிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதான் ஜெபம். அவருடைய சித்தத்தை பேச வேணும். அவருடைய வார்த்தையை வாயில உச்சரிக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.